தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம். ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துரும். அதாவது மன்னிக்கும் தன்மை. என்னன்னா, தாராளமான ஒரு மனம் அப்படிங்கிறத குடுக்கிறது குரு தான். இங்க தனுசுக்கு ஏற்கனவே 4ஆம் அதிபதி குரு. இவங்க கொஞ்சம் பெருந்தன்மையான ஆட்கள். போயிட்டு போறான், தெரியாம பண்ணிட்டான். அப்படின்னு இவங்களே நினைச்சு இவங்களே சமாதானப்படுத்திக்கக்கூடிய ஆட்கள் தான். பட் இவங்களுக்கு ஆறாத வடு அப்படிங்கிறத நெறைய பேர் குடுத்துருப்பாங்க. மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகம். இவங்கள காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். அந்த பொய்ய எனக்கு அகெயின்ஸ்ட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. பீட்ரயல். இது நெறைய யாருக்கு நடக்கும்னா, தனுசு ராசிக்கு நடக்கும். அந்த மாதிரி ஆறாத வடுவுல இருந்து கூட இவங்க ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு டைம்னு தான் இந்த டைம நம்ம சொல்லணும். ஏன்னா 4ஆம் அதிபதி குரு 8ல போய் உச்சமாகுறாரு. மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை சீக்ரெட்டையும் வெளியில கொட்டுவாங்க. யாராவது ஒரு நண்பர் கிடைப்பாங்க. யாராவது ஒரு குடும்ப நபர் கிடைக்கலாம். அவங்க கிட்ட இவங்களுடைய பிரச்சனைகள், ரகசியங்கள் என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. பண்ணத வெளியில கூட சொல்ல தெரியாத அளவுக்கு நான் ஒரு வெள்ளந்தியா இருந்திருக்கிறேன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமா இந்த டைம் இருக்கும். ஸோ, அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனால மனத்தாங்கல் அப்படிங்கிறது குறையும். தெளிவா இவங்களால யோசிக்க முடியும். மன்னிக்கும் தன்மையும் இவங்களுக்கு வந்துரும். ஸோ, இந்த ஒரு பெரிய மனநல மாற்றத்துக்கு ஒரு ஓப்பன்னஸ்க்கு இவங்க தயாராயிட்டு இருக்கிறாங்க இந்த குரு அதிசார பயிற்சியில.